எழுதுறியா? சமையல் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? என்ன பாரதி, நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னன்னா படிப்பு படிப்புன்னு இருக்க. நான் படிக்கணும் ரம்யா, நீயும் படி. மனசுல வீணா ஆசையை வளர்த்துக்காத. போ. என்னடா பசங்களா, என்ன கண்டோட அலட்டாராங்களே. டேய், என்னடா சொரிஞ்சிட்டு இருக்க? சார் வெயில் ஜாஸ்தியா இருக்கு சார், முதுகுலாம் பொறி பொறியா வந்திருக்கு. இப்படியே சொரிஞ்சிட்டு இருந்தா நாளைக்கு பட்டாணி சுண்டல் எல்லாம் வரும். வந்தா பொட்டனும் போட்டு வித்துக்குறோம். டேய், ஊரை சுத்துறத நிறுத்திட்டு டெய்லி காலேஜுக்கு வந்து டிகிரி வாங்குற வழியை பாடுறா. வாட்ச்மேன் கூட தான் 30 வருஷமா காலேஜுக்கு வராரு. அவர் நான் டிகிரி வாங்கியிருக்காரு. விளையாட்டாவே இருக்காதீங்க, கொஞ்சம் சீரியஸாவே கேக்குறேன். உங்க ஃபியூச்சர்ல நீங்க எல்லாம் என்ன ஆக போறீங்க நீயே சொல்றா. நான் இன்ஜினியர் ஆகணும் சார். படிக்கிறது பிகாம், இதுல இன்ஜினியர் ஆகணுமா? குட் காம்பினேஷன். ஏ கடுகு, நீ என்ன ஆக போற? விவசாயம் பார்க்க போறேன் சார். படிச்சுட்டு விவசாயம் பண்ணுங்கிற உன் ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆமா, விவசாய வேலை எல்லாம் உனக்கு தெரியுமா? சார், யாரோ விவசாயம் பண்ண போறாங்க, அதை என் கண்ணால பார்க்க போறேன். இதுக்கு எதுக்கு சார் எனக்கு விவசாயம் தெரியணும்? சிரிப்பு உருப்பிட்ட மாதிரிதான். ஏமா தேவி, உன் ஃபியூச்சர்ல நீ என்ன ஆக போற? தாயாகும் போதுதான் ஒரு பெண்ணோட பிறப்பு முழுமை அடையுது. அதனால ஃபியூச்சர்ல ஒரு நல்ல தாயாக போறேன் சார். வெரி குட், வெரி குட். ஏ குருமூர்த்தி, நீ என்ன ஆக போற? நான் தேவிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கேன் சார். டேய், என்ன பெண்கள்லாம் மான்கள் மாறிடா, கிண்டல்லாம் பண்ணாதீங்க. நீங்க சொல்றது கரெக்ட் சார். மீன் பிடிக்கிறவன் மீனவன், மான் பிடிக்கிறவன் மான். அண்ணே, அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டாச்சு. அவனை ஏன்டா போட்டீங்க? நீங்க தானே ஏசியை போட சொன்னீங்க. முட்டா பையில வேர்க்குது ஏசியா போடுறானா அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டு நிக்கிறேன். சரி போனா போட்டும், அவங்க கூட நமக்கு எப்பவும் வணக்கம் போடுறது இல்ல. சங்கர்லிங்கம், வெறும் பை நிக்காது சரக்குள்ள பை தான் நிக்குங்கிற மாதிரி நீ ஒரு ஐடியாவோட வந்திருக்க. ஆமா தலைவரே, என் தம்பியை வேஸ்டியை உருவி அசிங்கப்படுத்தின கலெக்டரை சேலையை உருவி அசிங்கப்படுத்தணும். நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல அந்த பொம்பளை கலந்துக்கிறா. பிரஸ் மீடியான்னு பெரிய கூட்டமே இருக்கும். இவன் அந்த பொம்பளை சேலை உருவி வருவான். அடுத்த நிமிஷம் கலெக்டர் நேர்ந்த கொடுமைங்கிற பேர்ல பிரஸ் மீடியா டிவின்னு அந்த பொம்பளை ஆபாச படத்தை போட்டு நார் அடிச்சிருவாங்க. அந்த அவமானம் தாங்காம அவ தூக்கில தொங்கணும். ஏண்டா சேலைய கரெக்டா இழுப்பல, சொதப்பிட மாட்டே. பத்திரிகையில போட்டா வரும்போது பாருங்கயா என் திறமைய. ஆட்டி சக்க சங்கர்லிங்கம், சரியான ஆளை புடிச்சு போட்டிருக்கியா. புலி கால்ல முள்ளு குத்துன மாதிரி அவ துடிச்சு சாகணும். எத்தனை அரசியல் தலைய நான் உருட்டி இருப்பேன், அவ ஏன் தலைய உருட்ட பாக்குறாளா? யோ பிரஸ், நடக்க போறது அப்படியே தத்ரூபமா படம் பிடிச்சு போடணும். என்னையா சொல்றீங்க? இந்த மாதிரி ஹாட் நியூஸ்க்காக தானே காத்துக்கிட்டு இருக்கோம். பாரதி, பாரதி. ஏன் ரம்யா, ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர? உங்க அம்மாவை நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல மானபங்கம் பண்ண போறதா என் அப்பாவும் அவங்க ஆளுங்களும் பேசிக்கிறாங்க. டேய், செத்த அம்மாக்கு ஒரு அவமானம்னா செத்த போன கூட துடிக்குண்டா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லாம இருக்க. மோர் மிளகா கடிச்சுக்கிட்டு தயிர் சாதம் சாப்பிடுற சுகமே தனி. தயிர் சாதம் நல்லா இருக்கு, மோர் மிளகா நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? உன்னை காதலிக்கிறத நினைச்சு நான் வெக்கப்படுறேன். கொஞ்சம் பொறு. இவன் தானே எங்க அம்மாவை அசிங்கப்படுத்துவன் சொன்னது? இவன் தானே? இவனை எப்படி நீ